தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் திருமாவளவன். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்போ இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. அதிகார பகிர்வை தான் ஜனநாயகம் அப்படின்னு திருமா சொல்றாரு. அப்படின்னா தற்போது ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்ல வராரா திருமாவளவன்? ஏற்கனவே அவர் இந்த மாதிரி கருத்து தெரிவித்து இருக்கார். பொதுவா கூட்டணியை பொறுத்தவரை 5 ஆண்டுகள் கூட்டணியை சக்சஸ்ஃபுல்லா நடத்தினது வாஜ்பாய் அவர்கள் 99லேருந்து 2004 வரை. அதற்கு பிறகு 2014, 19 2 தேர்தலையும் பிஜேபிக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் நாம் கூட்டணி கட்சிகளை இணைத்துத்தான் மந்திரி சபை அமைத்தோம். அதனால தேர்தலுக்கு முன்னாடி நமக்காக போட்டு கேட்கிற ஒரு கட்சி, நம்மோடு இருக்கிற கட்சியை தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் கூட்டணியில் வச்சுக்க மாட்டோம்னு சொல்றது கூட நியாயமானது இல்லை. அதனால திருமாவளவனுடைய இந்த கோரிக்கை நியாயமானதுன்னே நினைக்கிறேன். அதை ஆனால் திமுகவோட பேச வேண்டியது அங்கதான் பேசணும். ஆனால் அந்த கோரிக்கை நியாயமானது. அது தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற கூட்டணி, தேர்தலுக்கு பிறகும் கூட இப்போ கூட்டணியில எல்லாரும் இருக்காங்கிறது இல்லை. 14, 19 பிஜேபிக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் நாம் கூட்டணி ஆட்சி தான் அமைச்சோம். ஆகவே அவர் கோரிக்கை நியாயமானது.